15,000. தரகு வருமானம் காசாகப் பெற்றது ரூபாய் 8,000. வேண்டப்படுவது மேற்படி கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை கீழ்வரும் சமன்பாட்டில் பதிவு செய்க. 2வது மாதத்திற்கான வருமான கொற்றையை தயாரிக்குக. 3வது 30/4/2026 உரிமையாண்மை.
ரைட் யூனிவர்சிட்டி எந்த பண்ணாக்கள் அந்த காய்ச்சா ஓகே கேள்வி போ இதுல கிடைச்சிட்டு தானே புதுசா வந்த எல்லாரும் பேமெண்ட் செய்யாத பேமெண்ட் செய்து கொள்ளுங்க முதல்ல சொல்லிட்டேன் முக்கிய நல்லூர் திருவிழா மற்றது மடு பெருநாங்கன்னா கிளாஸ் நிப்பாட்டு மற்றபடி கிளாஸ் இருக்குமா இருபத்தி ஏழாம் தேதி தானே கிம்சி தானே ஜாது ஓம் சார் ஓம் 27ஆம் தேதி
தளபாடம் சரக்கிருப்பு வியாபார வருமதி காசு சமன் உரிமையாண்மை வியாபார ஜெண்டா ஆறாம் பிரிவு வருமான கொடுக்கணி எம்சி வணிகத்தின் வணிகத்தின் பதினாறு 2026 முடிவேந்த மாதத்துக்கான வருமான கோடு முடிவேந்த மாதத்துக்கான வருமான கோடு விற்பனை அது விற்பனைக்குரிய மொத்த லாபம் விற்பனைக்குரிய மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம் மூன்று பேரை விட கடை செலவு மூன்றாம் 2026 உரிமையால் ஆரம்பம் 6 லட்சம் தேடி லாபம் ஒரு வேலை விட்டு சேர்ப்பேன் தேடி லாபம் ஒரு வேலை சேர்ப்பேன் அது வாசி சார் ஃபுல்லா வாசிக்கிறதோ முதலாம் வாசி உரிமையாளர் மூலதனமாக இடப்பட்ட காசு ரூபாய் 6 லட்சம். உரிமையாளர் மூலதனமாக இடப்பட்ட காசு 6 லட்சம் என்றால் காசு 6 லட்சம் கூடும் உரிமையாண்மை 6 லட்சம் கூடும் பண்டைய ஆரம்பம் மூலம் 6 லட்சம் போடும் ரெண்டாவது ரூபாய் 1 லட்சம் பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்ய 1 லட்சம் இருப்பு போடும் 1 லட்சம் காசு குறை சவுண்ட் கேட்கல என்ன சவுண்ட போடு குறை கேள்வி
மற்ற வீடியோ ஆன் பண்ணி பாரு. மற்ற வீடியோ ஆன் பண்ணி பாரு. இது என்ன கிளாஸ் போகுது? ஆ? கொரியன். இது என்ன வாரம்? ஒரு வீடியோ பிரச்சனையா இல்லாம முடியும். புரியுது அப்படி இருக்கு. சரி. கடைசியில என்ன கடைசியில தான் கல்யாணம் காட்டுறது எல்லாம். தெரியுமா சொல்லு. சும்மல போடுவோமா வீட்டா போடுவோம். தனியும் சரி. மிஷன் பொடியல் சொல்றா. ஓகே எந்த பத்தியா இதான் தொடங்க போது வந்து ஜோயின் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணு. ஸ்கூல் கிளாஸுக்கு நிறைய பேர் கேட்டுருக்கிறியா? ஒரு நண்பன் நண்பிகள் தெரிஞ்சா சொல்லிவிடும். சரி. 3 லட்சம் கிரியமான பொருட்கள் கடனுக்கு வாங்குறோம். 3 லட்சம் இருப்பு கூடும். வியாபாரத்தின்மை 3 லட்சம் கூடும். ஊழியரை செலுத்திய சம்பளம் காசு குறையும் 10,000. உரிமையாண்மை குறையும் 10,000. சம்பளம் 10,000 போடும். சம்பளம் 10,000 போடும். 5 60,000 கிரியமான பொருட்கள் 3 லட்சம் காசு விற்பனை 60,000 இருப்பு குறையும் 3 லட்சம் காசு கூடும் 2,40,000 உரிமையாண்மை கூடும். 60,000 இருப்பு குறையும் 3 லட்சம் காசு கூடும் 2,40,000 உரிமை கூடும். 6 80,000 கருமையா தளவாடம் காசுக்கு வாங்குறோம். தளவாட கணக்கு வரவே காசு கணக்கு தளவாட கணக்கு வர காசு கணக்கு 7 40,000 கிரியமான பொருட்கள் 2 லட்சம் கடனுக்கு விற்பனை 40,000 இருப்பு குறையும் 2 லட்சம் கடன் மட்டும் கூடும் 160,000 உரிமை கூடும்.
160 உரிமை கோல். விற்பனை 2 லட்சம் முடிஞ்சதா 5 லட்சம் விற்பனை விற்பனை கிரியம் 60 40 1 லட்சம் அடுத்தா 4 லட்சம் மொத்தலாம் கிழிச்சா ஓகேயா ஓம் சார். கடன் கொடுத்தலும் கொடுத்த காசு கடன் கொடுத்தும் கட்டுப்பாடு வரவும் காசு இல்லவே காசுல 20,000 குறையும் வியாபாரத்தின் விலை 20,000 குறையும் கரம்போட்ட மீதில் 10,000 ரூபாய் அறுவடை முறையாக பதிலளிக்கப்பட்டது அறுவடை முடியாக்களின் கரம்போட்ட மீதி குறையும் 10,000 விமியாமே குறையும் அறுவடை முடியாக்களின் செலவு 10,000 10,000 தலபாரத்துக்கான இம்மா தேவை 10,000 தலபாரத்து 2,000 குறைக்கும் விமியாமே 2,000 குறைக்கும் தலபாரத்தை இவர் 2,000 காட்டும் உரிமையான பற்றிய காசு 6,000 குறையும் உரிமையாமே 6,000 குறையும் உரிமையில 6,000 குறையும் உரிமையான மேலே மூலமாக ஈடுபடுத்திய காசு காசு 15,000 கூடும் உரிமையாமே 15,000 கூடும் மேலே மூலம் வேறியலாக கூட்டும் 15,000 தரவு வருமானம் காசா பெற்ற 8,000 காசுல 8,000 கூடும் உரிமையா மேல 8,000 கூடும் தரகு வருமானம் ஏனைய வருமானம் பத்தியா ஓகே ஓம் சார்.
பாத்தி போட்டுனா சொல்லுங்க. பாத்தி Om sir.
ரைட் சொல்லுங்க அளவாறு மூலம் தளபாடம் 78,000 சார். சரி சரக்கு இருப்பு 300,000. சரி அடுத்தது வியாபார 190. ஆ காசு 707,000. விநியாமை 995,000. வியாபாரம் என்பது 280,000. 280,000. இது 408 சிராமொத்தம் கழிச்சா தெரியலாம் சிராமொத்தம் முன்னூத்தி 86 தரலாமா 386 தரலாமா ஆம் சார். கூட்டினால் 10,00,000 6,000 கழிச்சால் 9,95,000 வார திங்கட்கிழமை 9 மணிக்கு நாங்கள் நிதிலைமை கொடுத்துறோம். சரி புதன்கிழமை பேப்பர் கிளாஸ் தெரியும் போட்டு வியாழன் வெள்ளி புதுப்பாடம் தேர்ச்சி 4 வியாழன் வெள்ளி புதுப்பாடம் தேர்ச்சி 4 திங்கட்கிழமை கணக்கெடுச்சாம் பாடம் வியாழன் வெள்ளி புதுப்பாடம் மறந்துடாங்க. திங்கள் கணக்கெடுச்சாம முடியாத வெட் படிப்புனா வெட் தொடங்குவேன். இது காசு பெருமனை கொடுப்பேன் நாடு மூலப்பதிவு போகும். அது முடிய வாங்கின கூட்டு அது முடிய கட்டுப்பாடு தொங்கல்னு போகும். சரி அப்ப கிளாஸ்ல மிஸ் பண்ணாமல் பாரத முறையில் இருக்கு. ஜூன் ஜூலை ஓவர்ஸ் பேமெண்ட் செய்யாக்கள் 4 செய்ய கொள்ளுங்க. ஒரு கிளாஸ் சனி ஞாயிறு இல்லை செவ்வாய் 4 நாளும் கிளாஸ் இருக்கு. திங்கள் புதன் வியாழன் வெள்ளி. திங்கள் கணக்கெடுச்சாம்பாடு புதன்கிழமை பேப்பர் கிளாஸ் வியாழன் வெள்ளி தேர்ச்சி 4 தேர்ச்சி 4க்கு டியூட் குரூப்ல போட்டு விடுறேன். எல்லாரும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. தேர்ச்சி 4க்கு டியூட்டா குரூப்ல போட்டு விடுறேன். பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அபியருக்கு அக்காடு சொல்லி போட விட அபி அக்காடு சொல்லி போட சொல்லும். ஓம் சார். திங்கள் பார்ப்போம். 28 லீவ் பண்ணுறோம். 27 ஜெயம்